ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லை, முக்கால் பதம் வெந்தால் போதும். இந்த மாதிரி இப்போ இந்த பாஸ்தாவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு நார்மல் தண்ணி சேர்த்து ஒரு டைம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் கேரட் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், இப்போ எல்லா காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ. கடைசியாக இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே காஷ்மீர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.